சார் இப்போ ஆன்மீகத்தோட ஒரு முக்கிய பங்கு வந்து இப்போ மனிதர்கள் வந்து இப்போ எண்ணற்ற பிறவி எடுத்ததாகவும் நீங்கள் ஆன்மீகத்தை வந்து பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பிறவி இல்லை, அந்த பிறப்பற்ற நிலையை நீங்கள் அடைஞ்சிருவீங்க, உங்களுக்கு இனிமேல் பிறவியே கிடையாது, பிறப்பறுத்தல் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போயிடுவீங்க, நீங்கள் பிறவிங்கிறதையே நிறுத்திடுவீங்க அப்படிங்கிற ஒரு கோணமாகவும் வந்து இந்த ஆன்மீகத்தை வந்து பார்க்கப்படுது. ஸோ உங்களோட பார்வையில் வந்து இந்த பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய பார்வையில் பிறப்பற்ற நிலை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பிறப்பற்ற நிலை அப்படிங்கிறதே நாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கையில் கிடையாது. நம்ம பிறக்கிறது இறக்கிறது நம்ம கையில் கிடையாது. அது முற்றிலுமே நமக்கு அப்பாற்பட்ட சக்தியின் கையில் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி நான் எதிர்காலத்தில் எப்படி இருப்பேங்கிற நிலையை பற்றி என்னால் சொல்ல முடியாது. அதே மாதிரி என்னை பற்றியும் நான் போன பிறவியில் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது முழுக்க முழுக்க வந்து அந்த எனக்கு அப்பாற்பட்ட சக்தியின் கையில் இருக்கிறதுனால அந்த பிறப்பற்ற நிலை பற்றி நான் கண்டிப்பாக அதை பற்றி எதையும் சொல்லக்கூடாது, அதை பற்றி எதையும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இருக்கிறது எது அப்படின்னா, இப்போ நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ வேணும் அப்படிங்கிறது தான் பார்க்க வேணும். அது எது வரைக்கும், இறக்குற வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க வேணும். அதை விட்டுட்டு பிறப்பற்ற நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கையில் இல்லாத நிலையை நாம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. அது நம்ம கையிலே கிடையாது. ஏன் அப்படின்னா, யாருமே வந்து இவங்க பிறப்பாங்க, அப்போ இவங்க இந்த நிறத்தில் பிறப்பாங்க, இந்த குணத்தில் பிறப்பாங்க, இவங்கள மாதிரியே பிறப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க ஆணாக பிறப்பாங்க, பெண்ணாக பிறப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் உருவான பிறகு தான் இது ஆணா பெண்ணான்னு சொல்லுவாங்களே தவிர உருவாகிறதுக்கு முன்னாடியே இது ஆணு பெண்ணு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக மொத்தம் இது வந்து நமக்கு அப்பாற்பட்ட சக்தியின் கையில் இருக்கிறதுனால அந்த பிறப்பற்ற நிலை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற கோணத்தில் நான் பார்க்குறேன்.